தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள பண்ணைபுரத்தை சேர்ந்தவர் இசையமைப்பாளர் இளையராஜா. இவரது மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி மலையாள மற்றும் தமிழ் படங்களில் பின்னணி பாடகியாக தனது தந்தையின் இசையில் அறிமுகமாகி தனது வசீகர குரல் மூலமாக தமிழக ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தார். இவர் கடந்த சில மாதங்களாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவசர சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னையிலிருந்து நேற்றிரவு கொண்டுவரப்பட்ட பவதாரணியின் உடல் சுமார் காலை 11:30 மணிக்கு தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டில் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், திரையுலக பிரமுகர்கள், இயக்குநர் பாரதிராஜா, வெங்கட் பிரபு, நடிகர்கள் கிருஷ்ணா, பிரேம்ஜி உள்ளிட்டவர்கள் அஞ்சலி செலுத்தினர். தேனி மாவட்டத்தின் வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள், ஏராளமானோர் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தனது மகள் பவதாரணிக்கு இறுதியாக கண்ணீர் மல்க இளையராஜா, பவதாரணியின் சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். மேலும் இளையராஜா குடும்ப வழக்கப்படி ஓதுவார்கள், திருவாசகங்கள் ஓதி இளையராஜாவின் தாயார் சின்னத்தாய் மற்றும் இளையராஜாவின் மனைவி ஜீவா ஆகியோர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தின் அருகாமையில் பவதாரணியின் உடல் அவர்களின் சமுதாய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. பவதாரணியின் உயிரிழப்பு தமிழகம் மட்டுமில்லாமல் இளையராஜாவின் சொந்த மாவட்டமான தேனி மாவட்ட மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வருதுன்னா சொல்லுங்க. ரைட்.